சோலை குயில் ஆடுது டிங் 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 டிங். கால் ஒன்று சொல்லலாம், நின்றுக்கா. சோடி குயில் பாடுது டிங் 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 டிங். உன்னுடைய தொழிற்சாலைகளை போய் பார்த்தேன். குடும்பத்துக்குள்ள ஒரு பெண்ணினுடைய பாதிப்பால, போட்டி பொறாமையால செய்வனை வீரர்கள் வைத்து தான் உன் தொழிலே ஆஃப் ஆயிடுது. நான் சொல்றது தான் நீங்க கேட்கணும். அதுக்கு இடையில உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் அதுதான். இப்போதைக்கு கடன் பட்டிருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். சட்டப்படி உங்க பக்கத்தில் உங்க தொழிற்சாலை மேல ஒரு புள்ளி விழுந்திருக்கு. அவைகளையும் நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். நீனுக்கா. இந்த குருதாமி கழுத்தில் இருக்க மாலை எடுக்கணும். வீட்டில் மங்கள காரியத்தையும் நடத்தி தாரேன், தொழிலையும் ஓட்டி தாரேன். வெற்றி உண்டு. கர்மதாமிக்கு பாப்பா நல்லா கனி கால் வந்துட்டு வரலாம். கிரிக்கெட் அங்க என்ன அங்க என்ன 5 ஆண்டுகளுக்கு முன்னால பார்த்திருந்த தொழிலெல்லாம் விட்டு இப்போ மனவேதனைகள் அடைந்து கடன்பட்ட ஒரு உபாதையும் உள்ள தூய்மையற்ற வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? காலம் அதனால புதுமையாக வருமானத்துக்குரிய வழியும் பிறக்கணும், என் கடன்களும் தீரணும் கருப்பசாமி என்பது ஒரு கேள்வி. வேற என்னப்பா வேணும்? இந்தா தொழிலை வகுத்து தாரேன், கடன்படாமல் காப்பாற்றி உன்னை பெருமையோடு வாழ வைக்கிறப்பா. வெற்றி. கர்மதாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? நில்லுங்கயா. அதுக்கும் வரைய இதுக்கு வரையில என்ன அர்த்தம்? திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்த பெண்ணடியால் யார்? யாருக்குமா கல்யாணம்? உனக்கு தான். கால் நிறுத்துவா. ஆவல்ல அவங்களுக்கு எங்கே கூப்பிட்றாங்கன்னு தெரியல. பக்தியின் ஆவல் சொன்னால் யாரும் கேட்க. நல்ல கால் நிறுத்துவா, நல்ல கால் நிறுத்துவா. 100 நிறுத்துவா, 100 நிறுத்துவா, 100 நிறுத்துவா. கண்மணியே ராதை என்னும் ஆடை கட்டும் பைங்கிழியே. ஆமா, திருமணம் வர போய் மனவேதனைப்பட்டு கண்ணீரும் கவலையுமாகி மாறி இப்ப நீ என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருக்கு. அந்த ஏமாற்றத்துக்குரியதுக்கு பரிசீலனையை இறைவன் பக்கம் விட்டு விட்டாய். ஆனால் இப்போ உனக்கு திருமண வாழ்க்கையை நல்லாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் என்ன கேட்கணும்? அப்படியா? வேற? எந்த ஊர் உனக்கு? பெங்களூர் கிடையாதா உனக்கு? யார்கிட்ட போய் சொல்றது? உங்கள் அக்காலாம் இருந்தா எந்த ஊரில் இருக்கா? நீங்கள் உங்களை கூட சேர்ந்து உட்காந்துடணும்னு நினைக்கிறானா? முதல்ல நான் உங்களை கூப்பிடுறேன்னு பார்க்குறேன். இருங்க. கண்ணமுடி 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 கையை பிடிச்சிக்கலாம். இப்படி இப்படி சாமியை நல்லா நினை பார்ப்போம். என்னம்மா வேணும்? மெல்ல சொல்லி பார்ப்போம். பப்ளிக்க சொல்லாங்க. அவர் உங்கள்கிட்ட பேசுகிறாரா? பழகுதாரா? கால் வந்துட்டு அதான் பப்ளிக்கில் வேண்டாங்க. என்ன சத்தம்? இணை பிரியாத ஸ்நேகம் மறந்தனையோ,
ஈன்றவர் நின்று மீறவும் பயந்தனையோ. கண்ண முடிக்கா நல்ல காலையில் என்னைய தனியை பார்த்துட்டு நல்ல விவரங்களை பேசி தெளிவடைந்து வீட்டுக்கு செல்வாயாக, வெற்றி அடைவாய். சரியா? பப்ளிக்க வேண்டாம், புரியுதா? ஓ கால் வந்துட்டானே, நீ போயிட்டா மகளே. பெண்ணுக்கு இந்த அழகு என்ன வேண்டும்? திருமணத்தை பற்றி நீ கேட்குற. ஜாதகத்தை பார்த்தேன், கல்யாண காலம் கூடி கரெக்டாக 9 மாதங்கள் ஆகுது. கல்யாணத்துக்குரிய கிரகம் கூடி 9 மாதங்கள் ஆகிவிட்டது. அதனால் ஐப்பசி மாதத்தில் ரிஷப லக்கணத்தில் உள்ள ஒரு பையன் கணவனாக வருவான். ஐப்பசி மாதத்துக்கு பிறகு தானே நானே சொல்லுது, நீ ஏன் இப்போ உள்ளதை சொல்லுங்க? அவனுடைய உள்மனதுக்குள்ளே கொஞ்சம் குழப்பம் இருக்குது, அதை தீர்த்து வெற்றியாகித்தார். சரியா? காலையில் என்னை பார், அந்த வேலைகள் நடக்கும், உன் தொழில் தடையில்லாமல் வெற்றியாகித்தார். கண்ணமுடு பார்க்குறேன். 375 அடியில் தண்ணி வரும். போ. ஓகே. சென்னை மாநகர் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இடம் சொத்து சம்பந்தமான மன வழக்கு பிரச்சனைகள் 5 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றி மன வருத்தங்கள் உருவாகுச்சு. ஆனால் இப்போ கிரகங்களால் 5 ஆண்டுகள் அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டு இடமாற்றமும் மனவேதனையும் தோன்றியிருக்கு. இந்த வழக்கில் உனக்கு வெற்றியாகி ஜெயிச்சு தந்தா போதுங்களா? அந்த சொத்தை நான் வாங்கி தரேன். வேற என்ன வேணும்? பக்கத்தில் வா. யார் வாபஸ் வாங்கணும்? எதிர்த்தரப்பில். கண்ணை மூடு, அவன் மண்டையை போய் பார்க்கணும். இதை காம்பரமிஸை நான் பேசித்தான் முடிக்க முடியும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு முடிச்சு தரேன். என்னுடைய பங்கு எனக்கு வாங்கி தந்துடுறேன். என்னை காலையில் பார்த்துப்போ ஜெயிக்கிறேன். கர்மசாமி என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது, அதை சரி பண்ணி தாங்கு அப்படி கேட்டு வந்தவங்க. யார்? என்னம்மா கல்யாணம் முடிச்சு கொடுத்தியாம்மா பிள்ளைய? வா. யாரெல்லாம் வந்தீங்க? அவர் எங்கே அண்ணாச்சி? வர சொல்லுங்க. எங்கே கட்டி கொடுத்துருக்க? இந்த நீங்கள் மெட்ராஸில் இருக்கீங்களா? இவர் யார்? கால் வந்துட்டாங்க. நீங்கள் யார்? இன்னொருத்தர கால் வந்துட்டாங்க. என்ன அங்க? ஆனந்தம் இன்று ஆரம்பம். வாங்க பக்கத்தில் வந்து உட்காருங்க. அப்படி உட்காருங்க. இப்போ உங்கள் பிள்ளைக்கு என்ன செய்யணும்? நான் வந்து கேட்டேன், அவனுக்கு இன்னொரு 1.25 மாதத்தில் வருமானத்துக்குரிய வழி கிடைக்கும். உன் பிள்ளையினுடைய கவலைகளும் பொன்னகையும் புன்னகையும் திரும்பும். என்ன நகையெல்லாம் திரும்பும்? பொன்னகையும் புன்னகையும் திரும்பும். இப்போ வருத்தப்பட்டு இருந்துக்கிட்டு இருக்காங்க. குடியிருக்கிற வீடு சொந்தமாக அங்கே கொஞ்சம் குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. வாக்குவாதங்களால் மன அமைதி குறைந்து சாப்பிடக்கூடிய மனசில் அவன் உள்ள வாடுதான். அதெல்லாம் சரியாக்கி வெட்டியாக்கி இருந்தால் போதுமில்ல. கால் கடன்பட விடாமல் காப்பாற்றுறேன். அவங்களுக்கு நிரந்தர வேலையை கொடுத்து வாழ வச்சுட்டாரப்பா. வெற்றி கொடுத்து இந்தா மகளே, சந்தோஷமா இரு. அந்த பணத்தை நான் வாங்கி தரேன், கிடைச்சோம். கர்மசாமிக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்ற சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? வாங்க. யாருக்கு கல்யாணம்? அவன் எங்க வர சொல்லுங்க. கால் வந்துட்டாங்க. ஏன் படப்படக்கிய? அமைதியாக இருங்க. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனையா?
ஆம் ஹோம். சென்னையில் எந்த இடம்? படுகூர். மவுண்ட் ரோடு தர்கா பக்கத்தில் யாரும் வேண்டியவங்க இருக்காங்களா? நீ சும்மா இருக்கணும். உன்கிட்ட கேட்டேனா? நான் வேலை செய்கிறேன். இப்போ வந்து அங்கேருந்து வேறு இடத்துக்கு மாற்றிட்டேன். மற்றபடினா வேற எதுவும் கிடையாது. கம்பெனியில் வேலை செய்கிறேன். அங்கே எந்த கம்பெனி? அது அடிஷன் கம்பெனி. இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன். கால் வந்துட்டு எங்கே அவள் என்றே மனம் தேடுதே அவளாய் ஓடிவா. நல்ல பாட்டு, அருமையான ஒரு பாடல். கூடா நட்பு கேடாய் முடியும். சரி, அந்த விஷயத்தை விட்டுருவோம். உன் பையனுக்கு இப்போ வந்து கல்யாணத்தை நடத்தி தரணும். உன் பையன் உன் சொல்ல கேட்பானாடா? இவ்வளோ நாள் 2 வருஷமாக பார்த்துருக்குறோம். நான் என்னன்னு கேட்டேன். உங்களுடைய முன்னோர்களுடைய சாபத்தால் அவனுக்கு திருமண சொந்தமான குறைபாடுகள் இருக்கு, புரியுதா? அவைகளை நீக்கி உன் பிள்ளையை நான் வாழ வச்சு தரேன். பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து நீங்கள் பார்க்க வேண்டும். அலையுதமேன்னு சொல்லி சோம்பேறித்தனம் பண்ணக்கூடாது. வந்துடணும். கொண்டு வா, இந்தா இப்படி. மவுண்ட் ரோட் பக்கத்தில் வேலை பார்க்க நீ எப்படி இருந்ததுன்னு எல்லாம் யோசித்து பார்த்தியா? போயிட்டு வா. சரி, நல்ல பிள்ளைடா, தங்க பிள்ளை. நீ உங்கள்கிட்ட உத்தரவு கேட்டு தான் நான் வெளிநாட்டுக்கே போனோம் அப்படின்னு குடும்பத்தோடு ஒருத்தன் சென்னையிலேருந்து வந்திருக்காயா. வர வழியிலே யாருப்பா வெளிநாட்டுக்கு யார் போனோம்? வாங்க, குடும்பத்தோடு வந்திருக்கீங்களா? இருக்கீங்க. இப்போ சென்னையிலேருந்து வெளிநாட்டுக்கு போனோம். அடுத்து வாங்க. கட்டுக்காவல்கள். உன் பிள்ளைகளங்கடா? அப்படியா? ஏ கட்டிக்கார போய் இல்லையே. வேண்டாம், ஒன்றும் இல்லை. உங்கள் இதயத்துக்குள்ள அந்த பிள்ளைகளுக்கு நான் பார்த்துருவேன். கொஞ்ச நேரம் கண்ண முடி உட்காருங்க. 5 ஆண்டு காலங்களுக்கு முன்னால் சம்பாத்தியம் பண்ண பணமெல்லாம் இப்போ நஷ்டமாயிடுது. தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பமும் ஏற்பட்டு நிறைய பணங்களை இழந்து இப்பொழுது கடன்பட்ட நிலைகளிலே வேதனை அடைகிறீர்கள். இனிமே புதுமையாக வேலைகளை தொடங்கவா, பழைய இடங்களிலே இருந்து வெற்றி பெற முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் ஓடுகிறது. காலம் போகலாம். கருப்பசாமி இருக்கிற அப்படி ஒரு சந்தேகம் வரலாமா? வரக்கூடாது. இதயம் இருக்கின்றதே அண்ணே, இதயம் இருக்கின்றதே. இப்ப இருக்கிற இந்த நிலைகளை உணர்ந்து பார்க்கிற பொழுதெல்லாம் உனக்கு ஹார்ட் பீட் வந்து கூடுதலாக அடிக்கும். உண்மையா? இதுக்கெல்லாம் பயந்தான் உலகத்தில் வாழ முடியுமா? அலை இல்லாத கடல் உண்டா? பசியில்லா வயிறு உண்டா? இமைக்காத விழி உண்டா? உலவா தெண்டல் உண்டா? என்னடா இதெல்லாம் இயற்கை தானே. இந்த நிலையிலேருந்து உங்களை காப்பாற்றி வாழ வச்சு தாரேன். புதிய பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சு தாரேன். உன் பிள்ளை வெளிநாட்டில் பெண்மகள் பிஸ்னஸ் ஆஃப் லா படிப்பா. என்ன படிப்பாடா? லா. இப்போ வந்து அவள் பிஸ்னஸ் லைனில் படிச்சுக்கிட்டு இருக்கா. அது சம்பந்தமான சட்டம் படிப்பாள். உன் மகன் கோல்டு பிஸ்னஸ், சட்ட ரீதியான கோல்டு பிஸ்னஸ் பார்ப்பான்டா. தங்க வியாபாரம் பார்ப்பான். பல கோடிகளை சுமந்து வருவான். கால் விட்டுவாங்க. இந்தா நிறைந்த செல்வமும் தாரேன், வேலையும் தாரேன், எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றுறேன். ஒரு கேள்வி கேட்டுக்கோ. தம்பிக்காக கேட்க வந்திருக்கேன். என்னோட தம்பி மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கான். 45 வயசாகுது. மரண படுக்கையிலே இருக்கான். 3 வருஷம். அவனுடைய விதி அமைப்பு இப்படித்தான் இருக்கு. இன்னொரு 3 மாதங்களுக்கு பிறகு மாற்றம் நடக்கும். செல்வம் பெறுவாய், வெற்றியும் பெறுவாய். நல்லா இருக்கு. கர்பதாமிக்கு
எங்கள் குடும்பம் கடன்பட்டு மனவேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்குய்யா கருப்பசாமி, என் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு இருக்குய்யா, அதை மாற்ற முடியுமா? கால் கடவுள் கூட என்னைய கைவிட்டுட்டாரு அப்படின்னு ஒரு பொம்பளை மனசில் நொந்துக்கிறான். யாருமா அது? ஒளிந்திருன்னு பார்க்குறியே, வா வா இன்னொரு தினம் கால் வந்துட்டு வா. அப்படி உன்னை என்ன கடவுள் கைவிட்டுட்டாரு? உன் கூட கடவுள் இருக்க போய் தான் உன்னை எங்கள் கூட்டியே வந்திருக்காரு. புரியுதா அவருக்கு? நல்லா 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 என்னடா பரமேஸ்வரன் வா. உடல்ல ஒரு பக்கம் வேதனையும் தளர்ச்சியும் இருக்கும். மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புல குறை இருக்குமோ என்ற சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்கும். இருக்கா? கால் வந்து என்ன ஸ்கேன் பண்றது மாதிரி சாமி சொல்லுதாரு அண்ணன் என்னை சிந்திக்க. உண்மையா இல்லையானே? முருகா, மாந்திரிக தீவினைகளால் உன் குடும்பத்தில் நிறைய பாதிப்புகளும் உடல்நலை பாதிப்பும் தொழிலற்ற வேதனையும் நடந்து கொண்டிருக்கு. இந்த கடன்களை நீக்கி வெற்றியாக்கி தரேன். வேற என்னப்பா செய்யணும்? அந்த பையன் எண்ணெயிலிருந்து நீங்கியாச்சு. உன் கூட நான் இருக்கேன். வெற்றி மாலை கொடுத்து தரேன். சொல் 3 பௌர்ணமிக்கு வந்துடும். நல்லா வா மகளே, காலைல விட்டு வா. யாரடா இது? வா உட்காரம்மா. சென்னையில் எந்த இடம்? என்ன செய்யணும் உங்களுக்கு? இப்போ என்ன வேணுமா? பிள்ளைய அநாத ரட்சகரே, சபரிமலை விரத கோலத்தோடு என்னை அன்போடு வணங்கும் செல்வ மகன் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார். கால் வந்துட்டு வாடா. வரலாம். நீ ஒவ்வொரு நாள் இரவிலும் நினைக்கும் பொழுதெல்லாம் ஐயப்ப சாமியை நினைச்சாலும் கருப்பசாமியை நினைச்சாலும் நான் இந்த கோலத்தோட உன் கண்ணுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். உண்மையா இல்லையா? அப்படி தெரிஞ்சும் கருப்பசாமி சட்டப்படி எனக்கு வழக்கும் கடனும் இருக்க, இதை நீ தீர்த்து தரலையே ஏன்? நான் உன் பிள்ளை தானே, என் மேலே உனக்கு என்னையா கோபம்னு ஒவ்வொரு நாளும் நீ கண்ணீர் ஒடிக்க. உண்மையா இல்லையா? காலம் தங்க பெயர் வாடா. எந்த வழக்கும் உன்னை தீண்டாமல் உன்னுடைய கடன்களை தீர்த்து உன்னை சுபிட்சமாக வாழ வைக்கிறேன். உன் உள்ளத்துக்குள்ள ஒரு உண்மையை நான் கண்டறிந்தேன். காலப்போக்கில் எல்லா தொழிலையும் நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் ஒப்படைத்து உன்னை பரிபூர்ணமாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு உத்தமமான ஒருவனை தெய்வமே தேர்ந்தெடுத்து தர வைத்து நான் தவத்தை அடைந்து சித்தர்கள் முனிவர்களைப் போல் முக்தி அடையக்கூடிய பாக்கியம் எனக்கு வேண்டும்னு ஒரு ஆன்மா அழுது கொண்டு இருக்கிறது மகனே. அது நடக்கும். நானே துணையாக இருப்பேன். வெற்றி உண்டப்பா. இந்தா ஆனந்தம் அடைவாயப்பா. வாழ். தாயும் இல்லை தந்தையும் இல்லை, எனக்கு யாரு கல்யாணம் முடிச்சு வைப்பா கருப்பசாமின்னு ஒருத்தன் கேட்குறான். குடிப்பதற்கு ஒரு மரம் இருந்தால் குடித்து விடலாம், மறப்பதற்கு மரம் இருந்தால் மறந்து விடலாம். ஒரு புல் என்ன ரேட்டுட? நீ அடிக்கிற புல் என்ன ரேட்டு? மறந்து போச்சா? சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற போடா. கால் வந்துடா. நான் யாரையாவது ஒரு பொண்ணை விரும்பி கல்யாணம் முடிக்கலாம்னு எனக்கு ஒரு எண்ணம். அப்படி நடக்குமா? இல்லை என்னையை நம்பி யாரும் பெண்ணு தருவாங்களா? என் கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்கா இல்லையா? ஒரு அருமையான ஒரு குடும்பம் உன்னையை விரும்பி ஏற்று கல்யாணத்தை நடத்தி தரக்கூடிய பாக்கியத்தை 6 மாதங்களுக்குள் நடத்தி தருகிறேன். கால் வந்து இங்கே நிற்கிறவங்க எல்லாரும் கண்ணை கொடுங்க. நீங்களும் கண்ணை பிடிக்காங்க.
அடிக்கடி அரிப்பு ஏற்படும், யூரின் சம்பந்தமான ப்ராப்ளம் ஏற்படுது. அது ஏங்கிறது உன் மண்டைக்கே தெரியும். சரியாக்கி விட்டுருவோம். நோய் வராமல் காப்பாற்றித்தார. புத்தியை மாற்று. போயிட்டு வா. எல்லாரும் கண்ணை திறந்துட்டாங்க. போயிட்டோம். கர்மசாமிக்கு சொன்னால் இனிக்குது, சுகமாயிருக்குது. நம்பினார் கெடுவதில்லை ஐயப்பசாமி படத்தில் உள்ள பாட்டு. என்ன இது அருமையான பாட்டு. கிரேட் ஆடிட்டர், சென்னை மாநகர். நேர்மை தவறாத நெஞ்சம் உடையவர், தர்மம் தவறாத தர்ம யுத்தன். உத்தரவு இன்றோடு முடியவில்லை, நாளையும் இருக்கிறது. நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். என்னப்பா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் உரிமையை உடன் பிறந்தோர்கள் வஞ்சகம் செய்கிறார்கள். அவர்களுடைய மனம் இப்பொழுது மாறக்கூடிய நல்ல நிலைகள் ஏற்பட்டிருக்கு. மனத்தை மாற்றி உனக்கு உதவி செய்ய வைக்கிறேன். உன் பிள்ளை இந்த ஆண்டில் எழுதக்கூடிய எக்ஸாமில் பாஸ் ஆகி கிராண்ட் ஆயிடுவான். அதில் உனக்கு செம்மையான வாழ்க்கையும் நிம்மதியும் தரப்பான். காலம் அன்பே சிவம், அறிவே தெய்வம். வரலாம். கொஞ்ச நேரம் என்னைய கண்களை மூடி தியானம் செய்ய வேண்டும். இந்த அப்பா உன் எண்ணங்களெல்லாம் நிறைவேறியது. வெற்றியாகி நீதியோடும் நிம்மதியோடும் உன்னை வாழ வைக்கிறேன். நல்லது தான் பண்ணியிருக்க, புண்ணியம் தான் செஞ்சிருக்க. இன்னும் அதையே செய்வாய், ஆனந்தமும் அடைவாய். வாழ். எல்லாரும் போய் உட்காருங்க, வாரேன். தென்காசி பகுதி போல வந்து நின்னுங்க. என் செல்ல குட்டிகள்லாம் வாங்க, கால் வந்துட்டுவாமா. வாழ்க்கை எல்லாம் தீர்ந்ததே, வடிவம் மட்டும் வாழ்வதே, இளமை மீண்டும் வருமா. பக்கத்தில் வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன். உன் உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு. கர்மசாமி, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்கு வேற யாராவது எதுவும் செஞ்சு வச்சுருப்பாங்களா, இல்லாட்ட இயற்கையாகவே இந்த மனநிலைகளில் இந்த குழப்பம் இருக்கா, இதுக்கு ஒரு முடிவும் தெரியணும், அவங்கள நல்லா வாழ வைக்கணும்னு உன் கேள்வி. காலம் மாதாணம் மாயாண்டி மாயாண்டி விழுப்பாட்டு சத்தம் கேட்க. என்ன மாயாண்டி மாதாளம் கோயிலெலாம் இருக்கா உங்கள் ஊரில்? பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. அந்த பிள்ளைகளை இணை பிரியாத இன்ப மையத்தோடு வாழ வச்சா போதுங்களா? மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுட்டா புண்ணியம் கிடைச்சாச்சு. என்னை 3 முறை சந்திப்பாய். வாழ். கர்மசாமி, நீதிமன்றத்தில் ஒரு சார்பில் எனக்கு வெற்றி கிடைச்சிடுது. என் மகனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும் ஐயா அப்படி கேட்டு வந்திருக்கான். நல்ல காலில் விடலை, 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 நல்ல காலில் விடலை. வரலாம் வரலாம் வரலாம். மான்கள் மயில்கள் எல்லாம் துள்ளி விளையாடுகிறது ஒரு இடத்தில் வருகிறதா? ஆமாம். உன் பையனுக்கு இந்த ஆண்டில் அரசு உத்தியோகத்துக்குரிய சாட்சி கிடைச்சாச்சு. மாத சம்பளத்தை இந்த கோயில் நடக்கக்கூடிய அன்னதான தர்ம கட்டளைக்கு கொண்டு வந்து கொடு. வெற்றி உண்டு. கால் விட்டுவா. கர்மசாமிக்கு வரலாம் வரலாம். இந்தாப்பா ஜெயிச்சு தாரேன். நல்லா மீண்டும் இன்னைக்கு